நீ 5 பேரோட வா, நான் 5 பேரோட வருவேன். என்னடா என்ன? நாங்கெல்லாம் ராவான ரவுடி. தேர்தல் சிங்கிற விட மாட்டேன். தேர்தலுக்கு முன் ஒப்பந்தத்தை போடு. மண்ணடியில உள்ள கிரீன் பேலஸ்ல நீ 5 பேரோட வா, நான் 5 பேரோட வருவேன். அடம் பிடிக்கிறிய நீ? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் லோக்கல் ரவுடி தாயா. எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா என் நொங்கு? நானும் 5 பேர் தான் இருப்போம், நீ 5 பேர் தான், பயப்படாத. அப்ப நாங்க மாப்பிள்ள யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. இதை எவனாச்சும் ஒரு பிச்சைக்கார நிலையில் நீ போய் கேட்டு இப்படி ஒருத்தன் சொன்னா வரவேற்பியா? என்ன சின்ன பிள்ளை இருக்கு நன்னாரி பயல அட இதுக்கு வந்து கொடுக்காம இல்லைன்றலாம்ல. தவளை வாயன், நாய் வாயன், குரங்கு வாயன், பன்னி வாயன். கருணாநிதிட்ட பேசி அடே திமுக உடைய செயலை கண்டிச்சு நம்ம போராட்டம் நடத்தும் போது கருணாநிதியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டா போராட்டம் நடத்துவோம். எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இதுல மண்ட பத்திரம் அப்படியே கண்ணை பிடிங்க தின்னு முடியும். முகரே பாரு முகரே. என்னடா என்ன? வரலையா எனக்கு தெரியாது, வருவார் என்று என் விளம்பரம் செய்தாய். விலை பேசி ரேட்டு பேசி எல்லாம் வாங்க வேண்டியதை வாங்கி லஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு சவுண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. நீ யாராத்த எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்னென்ன பண்ணீங்கிற பூரா வீடியோட படம் எடுத்தாச்சு. வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். அட ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒன்று எவனுக்காவது மகிழ்ச்சி அளிக்குமா? இந்த நக்கலு, நயாண்டி, எடக்கு, மடக்கு, எகடாச்சி, குத்தலு, குசும்பலு இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. தெரியுதுல்ல? இந்த பீடி சீரடு தண்ணி கிண்ணி அது இதுன்னு ஏதாச்சும் பழக்க வழக்கம் இருக்கா? நான் வெக்கம் இல்லாம செய்வேன். இந்த பார் பந்தி மேலான மீச வரைஞ்சிருக்கா, எதுவும் பண்ண மாட்டான்னு நினைச்சு இந்த வித்தையெல்லாம் காட்டாத. பேருக்கு தகுந்த வீரம் உள்ள கிடக்கு. எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்டேன். ஒரு சொல்லும் போது கண்டிப்பீங்க, இதே சட்டசபையில சொல்லும் போது அன்னைக்கு கண்டிப்பீங்க. ஏமாத்துற ஆரம்பிங்க, நீதிமன்றத்தின் மீது பழியை போட்டு எங்களை ஏமாத்த நினைக்க வேண்டாம்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த பண்ண திருடுவேன், நாளைக்கு இந்த பண்ணியை திருடுவேன். இப்படியே பெரிய திருடன் ஆயிட்டேன்னா உன்னை பத்தி ஆத்தா அப்பெல்லாம் துக்கத்துல துடிட்டு தூக்குல தொங்கிட மாட்டாங்களா? உன் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சினா தீ குடிச்சு செத்துற மாட்டாங்களா? உன் பிள்ளை நினைச்சு பாருங்க, தன்னோட அப்பே ஒரு திருடன் தெரிஞ்சிச்சுன்னா அமைக்கல தூக்கி உன் தலையில போட்டு கொண்டுட்டான்னு வச்சுக்க, அவன் ஜெயிலுக்கு போயிட மாட்டாங்களா? ஏன்னா ஒரு பண்ணிக்கு ஆசைப்பட்டு உன் பரம்பரையே கிளீன் பண்ண பார்த்தேடா பண்ண. அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்களா? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா?